காதார் குழையாட பைம்பூன் கலன்னாட கோதை குழலாட வண்டின் குழாமாட காதார் குழையாட பைம்பூன் கலன்னாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்தமமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத்திரம் பாடி ஆடேலோரெம்பாவாய் பாதத்திரம் பாடி ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சென்ற பாடலில் தடாகத்தில் உள்ள மலர்களையும் பறவைகளையும் அந்த உமையொருபாகனாகவே கண்டு பாடி தடாகத்தில் குதித்து நீராடி கழித்தனர் இந்த பெண்கள். கூட்டமாய் அவர்கள் நீராடுகையில் நீரில் ஏற்பட்ட அசைவு ஓர் அழகான தாள லயத்துடன் அவர்களையும் அதற்கேற்ப அசைந்து ஆடச் செய்கிறது. அப்படி அந்த பெண்கள் அழகுற ஆடுவதையும் அந்த ஆட்டத்தின் கூடவே அந்த ஆடல் வல்லானின் பெருமைகளையும் பாடி நீராடுவோமாக என்று சொல்வதாய் இன்றைய 14வது பாடல் அமைந்துள்ளது. காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப் புனலாடி சிற்றம்பலம் பாடி. நீரின் அசைவில் அவர்களும் மேலும் கீழுமாய் அசைகின்றனர். செவியில் அணிந்துள்ள காதணிகள் அதில் ஆடுகிறது. செம்மேனியில் அணிந்த அணிகலன்களும் கூடவே ஆடுகிறது. பெண்களின் கூந்தலும் அசைந்தாடுகிறது. அந்த கூந்தலில் சூடியுள்ள மலர்களின் வாசனையை முகர வந்தமர்ந்த வண்டுகளும் கூட சேர்ந்து ஆடுகிறது. இவ்வாறு எல்லோரும் குளிர்ந்த நீரில் நீராடுவோம் என்கின்றனர். அப்படி நீராடும் பொழுதே தில்லை சிற்றம்பலத்தில் கூத்தாடும் ஈசனின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே நீராடுவோம் என்கின்றனர். வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம் பாடி அந்தம் ஆமா பாடி வேதத்தின் பொருளாகவும் அப்பொருளின் வடிவாகவும் விளங்குகின்ற நம் ஐயனின் புகழை சொல்லி நீராடுங்கள். பிரபஞ்ச ஜோதியாக எழுந்து திருவண்ணாமலையில் அருளும் நம் ஈசனை பாடுங்கள். பிறர்க்கரிய பேராய் ஈசனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் அழகை பாடுங்கள். ஆதியாய் அனாதியாய் அகண்டமாய் அபூர்வமாய் விளங்கும் நம் தலைவனின் புகழை பாடுங்கள். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். உயிர்களின் தன்மைக்கு ஏற்றவாறு நமக்கு கருணை காட்டி ஞானத்தை வளர்க்கும் அன்னை உமையவளின் திருவடிகளின் தன்மையையும் பாடி நாம் நீராடுவோமாக. இந்த பாடலின் வார்த்தைகளின் அழகே நம்முள் அதிர்வை ஏற்படுத்தக்கூடியதாய் உள்ளது. நீராடும் பெண்கள் குடைந்து முங்கி ஆரவாரமாய் ஆடுகையில் ஆடல் வல்லானின் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐவகை தொழிலையும் மறைப்பொருளாய் உணர்த்தும் தத்துவ வடிவமாகிய ஆடல் கூத்தனின் அருமையான வடிவத்தை பாடுகின்றனர். அந்த ஆடிடும் பெருமானின் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் எனும் 5 முகங்களிலிருந்துதான் சங்கீத சாஸ்திரத்தின் 7 ஸ்வரங்கள் தோன்றின. இதை சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் நாத தனுமணிசம் என்ற கீர்த்தனையில் அந்த ஈசனின் உடலே நாதமயமானது என்று சொல்லியுள்ளதை பார்க்கிறோம். பரம்பொருளாய் இருந்த ஈசன் உருவோ வடிவோ இல்லாதவன். அவனே வேதமாகவும் அந்த வேதத்தின் உட்பொருளாகவும் அருட்பெரும் ஜோதியாகவும் திகழ்கிறான். உருவம் இல்லாதவன் பின் அருவுருவாய் லிங்க வடிவில் நமக்கு காட்சி தருகிறான். மேலும் நாம் கண்டு உணர்ந்து கொள்ள ஏதுவாய் பல்வேறு ரூபங்களிலும் காட்சி தருகிறான். அடுத்ததாய் இந்த பாடலில்
பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத்திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய் என்று இறைவியின் திருவடிகளை பாட வேண்டும் என்று சொல்வதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். திருவெம்பாவையின் முதற் பாடலிலேயே சக்தியை வியந்தது என்ற தலைப்பில் தொடங்கியதை பார்த்தோம். இதற்கு தத்துவார்த்தமாய் உள்ள உட்பொருளை பார்ப்போம். எல்லையற்ற பரம்பொருள், குணம் வடிவம் எதுவும் இல்லாத பரம்பொருள் நம்மீது கருணை கொண்டு தன்னை உணர்த்த சிந்தை வயத்தால் சங்கல்பம் கொண்டு ஆற்றல் சக்தியாய் தன்னிலிருந்து பிரிந்தது. அப்படி பிரிந்த ஆற்றல் சக்தியே பெண் வடிவமாகி அம்பிகையாய் பராசக்தியாய் ஆனது. பிரபஞ்சத்தின் அனைத்து இயக்கங்களும் அந்த சக்தியினால் தான் நிகழ்கிறது. ஜீவன்களை படைத்து வாழ வகை செய்து காத்து ஜீவன்களுக்குள்ளே உள்ளுரை சக்தியாய் பல்வேறு செயல்களை வெவ்வேறு சக்தியாய் அந்த பராசக்தியே செய்கிறாள். இறுதியாய் நம் வாழ்வின் நோக்கமான அந்த சிவனிலேயே ஐக்கியமாக வேண்டிய இலக்கை நாம் அடைய வேண்டிய ஞானத்தையும் நமக்கு ஊட்டுபவள் அவள்தான். நல்லது எது, கெட்டது எது, சரி எது, தவறு எது என்று அறியக்கூடிய பகுத்தறிவை, அதாவது டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வார்களே, அந்த 6ஆம் அறிவை, உள்ளுணர்வை நமக்கு போதிக்கும் சிற்சக்தி அவள்தான். அந்த ஞானத்தை நமது பக்குவ நிலைக்கு தக்கபடி கருணையுடன் நமக்கு வழங்கும் அன்னை பராசக்தியின் திருவடிகளின் பெருமையையும் பாடும்படி மாணிக்கவாசகர் நமக்கு இந்த பாடலில் உணர்த்துகிறார். ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி வணக்கங்களை சமர்ப்பிப்போம். மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்.